வணக்கம் நேயர்களே. தன் மானம் ஒன்றே வாழ்வென கொண்டு வாழ்ந்த மறவேந்தர் பூனையலர் அவர் புலிநிகர் தமிழ் மாந்தர். அத்துணை சிறப்புமிக்க என் தாய் தமிழ் சமூகத்திற்கு ஜெயா தொலைக்காட்சி சார்பாக, குறிப்பாக வால் போஸ்ட் குழு சார்பாக இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். இந்த பழமானது பாலில் தவறிடுச்சு, விழலை இல்லையா? அதனால் ஒன்றொன்னா பலாப்பழத்துலேருந்து சொலைய உருகிற மாதிரி ஒன்றொன்னா உருகிட்டு இருக்காங்களாம். ஒன்றும் புரியல. இந்த மீன்ஸ் பாருங்க, உங்களுக்கு தெரியும். தம்பி சொல்லி கொடுத்த மாதிரியே நல்லா பேசினப்பா என்று நமது கட்டுமரம் திடீர் குமாருக்கு முத்தம் கொடுத்து அவரது செயலுக்கு பாராட்ட தெரிவிப்பது போல் ஒரு கருத்தை பதிந்துள்ளார்கள் நமது நெட்டிசன்கள். போர்க்கொடி உயர்த்திய திடீர் குமார் உள்ளிட்டோர் நீக்காம். பழம் வாங்கிட்டு வான்னு சொன்னா பழத்தோலை வாங்கிட்டு வரியாடா மகனே அப்படின்னு நம்ம கட்டுமரம் ஜூனியர் கட்டுமரத்தை பார்த்து கேள்வி கேட்குற மாதிரி ஒரு போஸ்டரை போட்டு கலாய்ச்சிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். கோயம்பேடு கட்சிக்காரர்கள் தேனாம்பேட்டை கட்சிக்காரர்களோடு இணைவது தொடரும். மிஸ்டர் பொயிலின் பேட்டி. ஐயையோ, கோலையா சேர்த்து வச்சதெல்லாம் கொல்ல போகுதே அப்படின்னு நம்ம கோயம்பேடு கட்சிக்காரருடைய மனைவி கதறது போல ஒரு கார்ட்டூன் போட்டு கலாய்ச்சிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். நம்ம தாளத்துக்கு தகுந்தபடி நல்லா ஆடுறார் நைனா என்று நமது ஜூனியர் கட்டுமரம் சீனியர் கட்டுமரத்திடம் திடீர் குமார் நடனத்தை வர்ணித்து ஒரு கார்ட்டூனை போட்டுள்ளார்கள் நமது நெட்டிசன்கள். துரோகிகளையும் விரோதிகளையும் மன்னிக்க கூடியவர் தலைவர் கட்டுமரம். தேனாம்பேட்டை கட்சியில் இணைந்தவர்கள் மத்தியில் பொயிலின் பேச்சு. ஆமாம், ஆனால் துரோகிகளையும் விரோதிகளையும் தமிழ் மக்கள் ஒருபோதும் மன்னிக்க மாட்டார்கள் மிஸ்டர் பொயிலின் அப்படின்னு ஒரு கருத்து படத்தை நம்ம நெட்டிசன்கள் போட்டிருக்காங்க ஃபேஸ்புக்கில். நான் சைக்கிள் ஓட்டுவேன், பைக் ஓட்டுவேன், காரை ஓட்டுவேன். ஏப்பா அதான் ஒன்றை ஊரே ஓட்டுது, அதை விடவா இது பெரிய விஷயம் அப்படின்ட்டு நம்ம பொயிலினை பார்த்து கலாய்க்கிற மாதிரி ஒரு இமேஜை போஸ்ட் பண்ணியிருக்காங்க நம்ம நெட் நண்பர்கள். நாங்கள் பலமான கூட்டணி, நாங்கள் பலமான கூட்டணி, நாங்கள் வெற்றி கூட்டணி, ஐயோ ராமா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தவங்க கடந்த தேர்தலில் கொடுத்த சீட்டை விட இந்த தேர்தலில் ரொம்ப மோசமாக ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்காங்களாம். இருந்தாலும் கண்ணை தொடச்சிட்டு அழாத மாதிரியே மெயின்டைன் பண்ணிட்டு பிரச்சாரத்தில் இறங்கியிருக்காங்க. அந்த முக்கில் போய் உட்காந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவ்ட்ட பாரு. அவங்கள பற்றின தகவல்கள் எல்லாத்தையும் இந்த ஃபேஸ்புக்கில் போட்டிருக்காங்க. என்ன தலைவரே டல்லாக இருக்கீங்க? அதாவது தலைவர் 63 சீட்டுக்கு ஒத்துக்கிட்டாரு, வந்து கையெழுத்து போடுங்கன்னு அறிவு இல்லாத லயத்திலிருந்து போன் வந்துச்சு. அதை நம்பி போனால் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்கிறாங்க பயப்புள்ளைங்க அப்படின்ட்டு அவங்களே மற்றும் போங்கரஸ் உடனான தொகுதி உடன்பாட்டை கலாய்ச்சி ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க நம்ம நெட்டிசன்கள். போங்கரஸுக்கு 41 தொகுதிகள் ஒதுக்கியது தேனாம்பேட்டை கட்சி. சைமன்ஸுக்கு கூட 2 நோபால் தான்யா, ஆனால் நீங்கள் 41 நோபால் போட்டிருக்கீங்களா என்று நம்ம நெட்டிசன்கள் அண்மையில் நடந்த கிரிக்கெட் போட்டியையும் அண்மையில் நடந்த போங்கரஸ் இடஒதுக்கீட்டையும் கலாய்த்து ஒரு கருத்தை பதிந்துள்ளார்கள். இனி எந்த கட்சிக்கும் எங்கள் கட்சியில் கூட்டணி வாய்ப்பு இல்லை. சபா, தமிழ்நாட்டில் நீங்கள் கெஞ்சாத எந்த கட்சிடா பாக்கி இருக்கு என்பது போன்று ஒரு கலாய்த்தல் போட்டோவை பதிந்துள்ளார்கள் நமது நெட்டிசன்கள். நமக்கு தேவை பச்சரிசி, புழுங்கல் அரிசி, இட்லி அரிசி. ஆனால் இந்த குடும்பம் நமக்கு போட நினைப்பது வாய்க்கரிசி. தமிழகம் நலன் கருதி வெளியிடுவோர் பொதுமக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட்டுமரத்துடைய ஃபேமிலியுடைய கரப்ஷனை வர்ணித்து ஒரு கார்ட்டூன் போட்டிருக்காங்க நம்ம பொதுமக்கள். கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். சாரி, ரோல் பண்ணிட்டீங்களா?
ஐயோ நான் இல்லையே. ஐயோ நான் இல்லையே. கோயில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். சாரி, ரோல் பண்ணிட்டீங்களா? யார்கிட்ட வந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு இருக்க? இல்லை அடுத்த வர வீடியோவானது இப்படி மணி சம்மந்தப்பட்ட விஷயம்தான். அப்ப யமகண்ட முடியறதுக்கு முன்னாடி உறுதிமொழி எடுத்துடலாமா? தில்லானா திவ்யநாதனாகிய நான் 30 நாளில் என்னால் முடிந்த அளவு பரதம் கற்றுக் கொடுப்பேன். அதுவரை சாட்டையை கையில் எடுத்து என்னை நானே அடித்துக் கொள்ள மாட்டேன். வாங்கின காசுக்கு விசுவாசமாக இருப்பேன். நான் ஒரு டுபாக்கூர் மாஸ்டர் என்பதை என் வாயால் யாரிடமும் சொல்ல மாட்டேன். முழு மனதோடும் மகிழ்ச்சியோடும் எனக்கு கொடுத்த வேலை திறம்பட செய்வேன் என்று இதன் மூலம் உறுதி கூறுகிறேன். ஆபீசர், இதுக்கு ஒரு போட்டோ எடுங்க, எவிடன்ஸ் இருக்கட்டும். அவங்களே டீமை கலாய்க்காம நம்ம நெட்டிசன்கள் எந்த ஒரு பதிவுமே பதிவு மாட்டேங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு பதிவு வந்திருக்கு, ஒரு வீடியோ ஃபார்மேட்டில். லெட்ஸ் வாட்ச் தட் வீடியோ. இது யார் நாரதா? இவன் தான் தோட்டத்தில் ஒளித்து வைத்த பூசணிக்காய். என்ன நாரதா இது? ரொம்ப ஓவராக இருக்கிறது. அனிமேஷன் படங்களில் கூட இந்த மாதிரி அரிய வகை காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியாது. This is too much, நாரதா. இவர்களை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இதற்கே கோபப்பட்டால் எப்படி? அப்பன் கொள்ளை எடுத்தது பத்தாது என்று அடுத்த மாதம் நடக்க இருக்கும் தேர்தலில் இவன் மகன் நிற்க போகிறானாம். அதற்கு எப்படி தயாராகிறார்கள் என்று பாருங்கள். மாணவரணியினுடைய நிகழ்ச்சி எல்லாருமே அங்கங்க உட்கார்ந்துகிட்டே இருங்க. மாணவிகளும் வந்திருக்கிறாங்க, அது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. வெயிலை பற்றி கவலை இல்லை. இதை போல நாம் எவ்வளவோ வெயில்கள் உட்கார்ந்த இடத்தில் இருந்து தளபதி வருந்தவுடன் எல்லாரும் எழுந்து நிக்கிறீங்க. எழுந்து நின்று எல்லோரும் கடவுளை 10,000 பேர் கூடி நடத்துகின்ற ஒரே மாணவரணி நிகழ்ச்சி நம்முடைய திமுக மாணவரணி மட்டும்தான் என்பதை எழுந்து நிற்கிறோம், கை தட்டுறோம், தளபதியை வரவேற்கிறோம். சொல்லிட்டே இருக்கீங்களா? வாங்க. அறிவு, சிந்தனை, வீரம், தொலைநோக்கு பார்வை, மகிழ்ச்சி, கருணை, அன்பு. தம்பி கோபி, அன்பு கொஞ்சம் குறையுது பாரு. அன்பு சும்மா வாரி வழங்க. அதை பண்ணிடுவேன், இதை பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், அதை மாத்திடுவேன், இதை மாத்திடுவேன். அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை பயம்படுத்தும் விதமாக பேசிட்டு இருக்காரு. அவரை கலாய்ச்சி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. எல்லாத்தையும் மாத்திடுவேன், தலைநகரே மாத்திடுவேன். இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட ஹனுமார் சஞ்சீவனை தூக்குற மாதிரி அப்படியே அநேக ஷிஃப்ட் பண்ணி டெல்லிக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா அவன் கொடுக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் முதல்ல நம்ம வாங்கிக்கிட்டு மிச்ச மீதிய பூரா பக்கத்துல இருக்கணும் பூரா கொடுக்கலாம். யூசி சோலோ பர்ஃபார்மன்ஸா தனியா ஒருத்தர் பயங்கரமா காமெடி பண்ணி என்டர்டைன்மெண்ட் நமக்கு பண்ணிட்டு இருந்தாரு. நான் கிளாஸ் லீடர் ஆனோனே நீங்களாம் என்னை கேப்டன் கேப்டன் கூப்பிடணும். சரிங்க கேப்டன். அவர்தான். இப்போ 4 பேர் கூட புதுசாக கூட்டணி சேர்ந்து ஒரு குரூப் பர்ஃபார்மன்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. காமெடி பயங்கர என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முகநூல் எல்லாம் வந்து பதிவு போட்டிருக்காங்க. அதில் ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. பேரன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே, என் உயிரினும் மேலான அன்பு தமிழஞ்சங்களே, அன்பு கொண்ட சகோதர சகோதரி இடையில வரும், அதெல்லாம் விட்டுருங்க.
ஏனென்றால்னா இங்க இல்ல இருந்தாலும் நான் அதான் பேசுவேன். இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு தான் நான் பேசுவேன். இருந்தாலும் இந்த நேரத்தில் என்னை மாற்றிக்கொள்ளும். ஏன்னா மக்கள் நல கூட்டணியுடன் எப்பொழுது நான் ஐக்கியப்படுத்திக் கொண்டனோ அப்பொழுது நான் மாற்றிக்கிறதுக்கு முயற்சி பண்ண. அதுக்காக யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். முயற்சிக்கிறேன்னு தான் சொல்லியிருக்கிறேன். முழு மனதுடன் முயற்சி செய்கிறேன். அதாவது அன்னைக்கு நான் யாரையாவது விட்டு போச்சுன்னா அதுக்காக வருத்தப்படாதீங்கிறத என்னுடைய தலைமையான கருத்து சொல்லிக்கிறேன். உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அதுக்காக 6 பேர் நான் குறிப்பிடலைங்கிறதுக்காக நீ யாரும் சொல்ல வேண்டாம், யாரும் வருத்தப்பட்டுக்கிற வேண்டாம் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. அதையும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது இன்னைக்கு இங்க வந்தாங்க எல்லாரும் என்னை இவங்க 4 பேர் கிங் மேக்கரா நாங்க இருக்கிறோம், நீங்க கிங்கா இருங்கன்னாங்க. உடனே கையெழுத்து போட்டு கொடுத்தோம். அண்ணன் இப்ப பேசும்போது கூட கேட்டாரு என்கிட்ட, வைகோ நான் கூட்டணி ஆச்சு தாராளமா அறிவிச்சிருங்க கூட்டணி. ஏன்னா நான் ஏற்கனவே திருமாவளவன்கிட்ட சொல்லி கூட்டணி மந்திரி சபையில் இடம் என்னைக்கு நான் சொன்னேன் அன்னைக்கு அன்னையிலிருந்து அவன் சொல்லியிருக்கேன். தெய்வத்தோட மக்களோட தான் கூட்டணி. அந்த தெய்வத்தோட அந்த தெய்வம் தான் மக்கள் அடையாளம் காட்டும். இந்த மக்கள் நல கூட்டணி ஏன் அவங்களே பேர் வச்சிருக்காங்க நீங்களே புரிஞ்சுக்கணும். மக்கள் நல கூட்டணிகள் தெய்வம் தான் வைக்க சொல்லியிருக்கோம். அப்படி ஆனா அவங்க பிடிக்குமோ பிடிக்காத நினைக்கிறாரு. ஐயோ ரொம்ப குழப்பறானே. இது தெய்வத்தை பிடிக்குமா பிடிக்காத தெய்வத்தை தான் சொல்லு. மக்களை அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும், தெய்வத்தை தான் நான் சொல்றேன். அவங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு பிடிக்கும் தெய்வம். ஆனால் எங்க 4 பேரும் 4 விதமான கொள்கையுடையவர்கள் நீங்க நினைச்சிருக்காங்க. 4 பேருக்கு ஒருமித்த கருத்து தான் இருக்காங்க. என்ன புரிஞ்சிருச்சா? இல்ல நானே புரியாம குழம்பிட்டு இருக்கேன். உனக்கு புரிஞ்சிருச்சா? நான் ஆளுக்கு தான் சொன்ன நாய அடிச்சு தர. அதிக நேரம் நான் பேச விரும்பல. இருந்தாலும் கூட இவ்வளவு தூரம் எல்லோரும் வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து வரக்கூடிய காட்சியை குழந்தைகள், கர்ப்பிணிகள், அப்புறமேட்டு இதயம் பலவீனமானோர் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முன்கூட்டியே வச்சிருக்கோம். இறைவன் உலகத்தை படைத்தான் என்றான், இடையினில் எல்லைகள் அதற்காக. கடவுள் நம்மை காப்பான் என்றால் காவல் ராணுவம் எதற்காக. தூணிலும் துரும்பிலும் இருப்பான் என்றால் துப்பாக்கி ரவையிலும் இருப்பானா. அனைத்தும் அறிந்தவன் ஆண்டவன் என்றால் நாங்கள் அல்ல படுவதை அறிவானா. அது நேத்து, நான் சொல்றது இன்னைக்கு. உள்ளம் உருகுதையா, உள்ளம் உருகுதையா முருகா உன்னடி காண்கையிலே அள்ளி அணைத்திடவே, அள்ளி அணைத்திட. கடவுளே இல்லன்றான் பாரு, அவனை நம்பலாம். கடவுள் இருக்குன்றான் பாரு, அவனை கூட நம்பலாம். அவனை மட்டும் நம்பிடாத, போட்ட கேட்ச் ஆயிடுவ. இப்ப என்னடா பிளான்ல இருக்கு நீ? வீடியோ ப்ளீஸ். நிர்வாகிகளே, பெரியோர்களே, தாய்மார்களே, பத்திரிகை நண்பர்களே, ஊடகத்தை சார்ந்தவர்களே, இரியா அதான் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, அப்புறம் எதுக்கு எடுத்தாலும் கூறிக்கிட்டு இருக்க. என் தலைவனுடைய பல்லு அழகை பாருங்கள். பல்லு விளக்கையா? மறந்துட்டேன். காலையிலயா? சும்மா ஒரு 6 மாசமா. என் தலைவனுடைய முகத்தை பாருங்கள். வீட்டுல போய் உட்கார்ந்து தனியா கெக்கப்புன்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க சார். ஐ ஸ்பீக்கிங், யூ நோ கிராஸ் ஸ்பீக்கிங். இதே உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? கூல் டவுன். ஐ ஸ்பீக்கிங். பாருங்க. ஐயோ நான் இல்லையே. ஐயோ நான் இல்லையே. ஐ ஸ்பீக்கிங், யூ நோ கிராஸ் ஸ்பீக்கிங். இதே உங்களுக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு என்ன தெரியும்? கூல் டவுன். ஐ ஸ்பீக்கிங். பாருங்க. Go back. Then you go back. You go back. Then you go back. Hey, நீ பேசாதடா. எவனு பேசாத அடிக்கடா. எவனாவது எஸ்பிட்ட நான் பேசும்போது குறுக்க பேசுற அடிக்கடா அவனை.
அதாவது கேளுங்க சார், you did not talk anything, you did not advise us. திருமாவளவன், நீ வாயை மூடி சும்மா இருக்கல இல்லையா? You keep quiet. திருமாவளவன், நீ வாயை மூடி சும்மா இருக்கல இல்லையா? You keep quiet. திருமாவளவன், நீ வாயை மூடி சும்மா இருக்கல இல்லையா? You keep quiet. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஆயிட்டேன் பாத்தியா? தான் மச்சான் என்னால தாங்க முடியல. அடுத்த செக்மெண்ட் அதுவா இதுவா. தேங்க்ஸ்ப்பா. ஒரு நிகழ்ச்சினா அதில் சிரிப்பு மட்டுமே இருக்கக்கூடாது, சிந்தனையும் இருக்கணும். நம்ம செக்மெண்ட்டில் ஃபுல்லாக சிந்தனை தான். நம்ம செக்மெண்ட் போவோம். ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னது? தனிநபர் விமர்சனத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, பெருமாள் உழவன் பேட்டி. சபா, இப்பவே கண்ணை கட்டுது. மிஸ்டர் லொலவன், வாட் இஸ் திஸ்? தனிநபர் விமர்சனமே உங்களுக்கு பிடிக்காதுன்னா அவர் அடிப்பாரு, உதைப்பாரு, கொட்டுவாரு, எப்படி? தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. ஹலோ, நேற்று அடிக்க வர நீங்க வரவே இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம், நீங்கள் தானே அப்போ இவன் குடிகாரங்க, இவன் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை அசிங்கமாக பேசுனீங்க. அது தனிநபர் விமர்சனம் இல்லையா? கட்சி முழுக்க முழுக்க அவரது மனைவியின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, திடீர் குமார் பேட்டி. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? சரி, அவங்க கட்சி ஒரு மனைவி கட்டுப்பாட்டில் இருக்கு, நீங்கள் வேற ஒருத்தர் கட்டுப்பாட்டில் இருக்கீங்களாமே. ப்ளீஸ் எக்ஸ்பிளைன். நான் உங்ககிட்ட விளையாட்டா பேசுறேன், புறாடிக்கு நம்பிட்டீங்க. கட்டுமரம் குறித்த கைகோவின் கருத்திற்கு மிஸ்டர் கிளங்கோவன் கடும் கண்டனம். ஓ மை காட், ஏங்க இப்போ நீங்கள் கண்டனம் தெரிவிக்கிறீங்க, ஆனால் முன்னாடி கட்டுமரம் சாரை நீங்கள் கழுவி ஊற்றிட்டு இருந்தீங்களே. அதான் அந்த கூட்டணிகள்லாம் உடஞ்சப்போ அவர் ஒரு துரோகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேட் வேர்ட்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆஃப் த ரெக்கார்ட் சொல்லிக்கிறாங்க. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? கெட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கெட் பண்றான். பிரச்சாரத்தை தொடங்கினார் போய்லின். இது ஃபேக் நியூஸுங்க இது. ஆமாம், இது பொய் பிரச்சாரத்தை துவங்கினார் போய்லின் அப்படின்னு வந்துருக்கணும். என்ன கரெக்டா? அடுத்த செக்மெண்ட் இவரை தெரியுமா பார்க்கலாமா? பெயர் விளங்காத காந்து, வயது சுமார் 63, பழக்கம் விளங்காத மொழியில் பேசுவது, என் நேரமும் கனவில் மிதப்பது, நாக்கை கடித்து கொண்டு வித்தை காட்டுவது, தான் தள்ளாடும் போது தாங்கி பிடிக்காதவர்களை அடிக்க ஓடுவது, வேட்பாளர்களை பிரச்சார மேடையில் அடிப்பது, பத்திரிகையாளர்களிடம் அநாகரிகமாக பேசுவது. குணம் கெட்ட குணங்கள் நிறைய உள்ளது. இதுவரை செய்தது மண்டபத்தை இடித்தவரை பழிவாங்க கட்சி ஆரம்பித்தது, பின் அவருடனேயே கூட்டணி பேச்சுவார்த்தை பேசியது, மைக்கை எடுத்துக்கொண்டு பத்திரிகையாளர்களை அடிக்க ஓடியது, சொந்த கட்சி வேட்பாளர்களையே அடித்து அவமானப்படுத்தியது, தொண்டர்களை ஏமாற்றியது, புரியாத மொழியில் பேசி அனைவரையும் குழப்பியது. சொத்து விவரம் கணக்கில் காட்டப்பட்டது சில கோடிகள், காட்டப்படாத பல கோடிகள் பல ஊர்களில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். தொழில் முதலில் சினிமாவில் நடித்து சம்பாதித்து கொண்டிருந்தார், இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்று உங்களுக்கே நன்றாக தெரியும், நாங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. இதனால் மக்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், தன்னால் சுயமாக நிற்கக்கூட முடியாத இவரை முன்னிறுத்தி இவரின் குடும்ப உறுப்பினர்களும் இவரின் கூட்டாளிகளும் உங்களிடம் பல பொய்களையும் வதந்திகளையும் கூறி உங்களை ஏமாற்ற நினைப்பார்கள். நம்பினால் உங்களின் வாழ்க்கையில் எத்தனை குழப்பங்கள் வரும் என்று கணக்கு போட முடியாது என்பதை உங்களிடம் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எனவே பி கேர்ஃபுல். கடந்த வார நிகழ்ச்சிகளைப் போலவே இந்த வார நிகழ்ச்சியும் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று நாங்கள் உளவார நம்புகிறோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே போன்ற சுவாரஸ்யமான தொகுப்புகளோடு உங்களை சந்திக்கிறோம். Until then, திவ்யா விக்னேஷ்.